அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 3 வகையா அரிசி அல்வா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ சுவையான தோதல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஸ்ரீலங்கா, கோவா, தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்கள்ல ரொம்ப பிரபலமான இனிப்பு வகை. இதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்து அதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா வறுத்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவுக்கு 5 கப் தேங்காய் பால் நம்மளுக்கு தேவைப்படும். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் நிறைய தூசி இருக்குன்றதுனால ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றி நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த 1 கப் அரிசி மாவில் நம்ம 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிப்போம். இது எதுக்குன்னா நம்ம அல்வா கிண்டும் போது மாவு கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு கடாயில் மீதம் இருக்கிற 4 கப் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை பாகையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது இது பார்க்க தண்ணியாக இருந்தாலும் இது போக போக கெட்டிப்பட்டுடும். இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்மளுக்கு குறைஞ்சது 40 நிமிஷம் தேவைப்படும். இதை நல்லா கைவிடாமல் கலந்துட்டே வரணும். இப்போ ஹல்வா நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. இதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். அதை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனை நம்ம படிப்படியாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்ததும் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு நல்லா உறிஞ்சி எடுத்ததும் அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்படியே நம்ம எடுத்து வச்சிருந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு 3/4 பதம் வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அரிசி மாவு நல்லா வெந்து அல்வா நல்லா ஓரங்களில் ஒட்டாமல் நல்லா வருது. அல்வாலேருந்து எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம சேர்த்த நெய் எல்லாமே அப்படி அல்வாலேருந்து பிரிஞ்சு தனியாக வரும். அதை நீங்கள் ஒரு ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அல்வா நல்லா ஆற விடலாம். அல்வா நல்லா ஆறினதும் நம்ம சேர்த்த நெய் அப்படியே மேலே இருக்கும். அதை தனியாக ஒரு கப்பில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்ம சேர்த்த நெய் எல்லாமே வந்துடுச்சு. இப்போது இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான தோதல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சேர்த்த தேங்காய் பாலில் இருந்து வர தேங்காய் எண்ணெய் வாசனையோட நாட்டு சர்க்கரையோட சுவையோட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம உடனடியாக ரொம்ப ஈஸியாக எப்படி அரிசி மாவு அல்வா செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நெய் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட 2 கப் கொதிக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா வேகிற வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா வெந்துடும். இது ஓரங்களில் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையை சேர்த்ததும் நம்ம சேர்த்த சர்க்கரை உருகி கொஞ்சம் தண்ணி விடும். அது பரவாயில்ல. நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை வச்சு அப்படியே கலந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கெட்டிப்பட்டுடும். இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்து கலந்துக்கலாம். அல்வா ரெடியானதுக்கு பதம் என்னென்னா, இது ஓரங்களில் ஒட்டாமல் அதே சமயம் நம்ம சேர்த்த நெய்யும் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு இனிப்பு சுவையை நல்லா தூக்கி காட்டும். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படலைங்க. ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமே போதும். ரொம்ப சுவையான அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தில் எப்படி அரிசி மாவு அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தில் நிறைய தூசி இருக்கோன்றதுனால ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தை பாகெலாம் எதுவும் எடுக்க வேணாம், அதை கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும்.
அடுத்ததா நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துட்டே வரணும், இல்லைன்னா அடியில் கெட்டிப்பட்டுடும். இப்போ மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளை தண்ணியையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணியை சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த வெல்லமும் மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரும். மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓரங்கள்லேயும் ஒட்டாமல் நம்ம சேர்த்த நெய்யும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதும் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெல்லம் சேர்த்த அரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு.